அன்புக்குரியவர்களே, இன்று தவக்காலத்தின் 14வது நாள். இன்றைய நாளிலே ஆண்டவருடைய உருமாற்றமும் அவர் நமக்கு தருகின்ற செய்தியை பற்றி நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இயேசு வல்லமை மிகுந்தவர், அவர் இரக்கம் உள்ளவர். பலவிதமான புதுமைகளை அவர் தன்னுடைய பணி வாழ்விலே செய்திருக்கின்றார். எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் நோயாளிகளை குணமாக்கி இருக்கின்றார். ஆறுதல் தேடுபவர்களுக்கு ஆறுதலை கொடுத்திருக்கின்றார். ஆனால் அந்த ஆறுதல் கொடுத்த அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே பல துன்பங்கள் வந்தது. அவரை ஏளனமாக பேசினார்கள், காயப்படுத்தினார்கள், அவரை கவலைக்கு உள்ளாக்கினார்கள். அவருடைய வாழ்க்கையிலும் போராட்டம் வந்தது. இந்த நேரத்தில் தான் இயேசுவுக்கு ஒரு சந்தேகம் வருகின்றது. உண்மையிலேயே நான் இறைமகனா, கடவுளுடைய மகனா? அப்படி இருந்தால் எனக்கு ஏன் இப்படிப்பட்ட துன்பங்கள் வருகின்றது? நான் நல்லதானே செய்ய போறேன், அடுத்தவங்களுக்கு நான் சந்தோஷத்தை தானே கொடுக்க போறேன், நோயாளிகளை குணமாக்கினேனே, யாருக்குமே நான் எந்த ஒரு கெடுதலும் பண்ணலையே, அப்ப எனக்கு ஏன் இப்படிப்பட்ட துன்பம்? இதை நான் உண்மையா தவறா என்பதை கடவுளிடமிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர் என்ன பண்றானா, தாபோர் மலைக்கு போகிறார். தன்னுடைய அன்பு சீடர்களோடு அங்கே போய் இரவு முழுவதும் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த ஜெபம் என்பது ஒரு வல்லமை மிகுந்தது. இந்த ஜெபத்தின் வழியாகத்தான் நம்முடைய ஆன்மாவினுடைய பலத்தை புரிந்து கொள்கிறோம். நம்முடைய இதயத்தில் இருக்கின்ற அந்த சுடர் ஒளி நம்மை சுற்றி வருவதை பார்க்கின்றோம். இயேசு ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற பொழுதுதான் அன்புக்குரியவர்களே, எலியா தோன்றுகின்றார், மோசே தோன்றுகின்றார். மிகப்பெரிய இறைவாக்கினராக இருந்த இந்த எலியாவே தோன்றி இருக்கின்றாரே, அதுபோல நீ சட்டங்களுக்கு எதிராக செயல்படுகிறாய் என்று சொல்லி அந்த சதுசேய பரிசேய கூட்டங்கள் இயேசுவை வீழ்த்த பார்த்தார்கள். ஆனால் அந்த மோயிசனே இங்கே தோன்றி இருக்கின்றார். என் அன்பு மகனே, நீ பயப்படாதே, நான் உன் கூடத்தான் இருக்கிறேன் என்று சொல்லி தந்தையாகிய கடவுளுடைய உடனிருப்பை அங்கே உணர்கின்ற பொழுதுதான் அவருடைய உடல் முழுவதும் அங்கே ஒளிமயமாக மாறுவதை பார்க்கின்றோம். இவருடைய ஒளியை அவரோடு இருந்த சீடர்களும் பெற்றுக் கொள்கின்றார்கள். நாம் அன்புக்குரியவர்களே, நாம் ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய போராட்டங்கள் எல்லாம் நம்மை விட்டு விலகி ஓடும். எனவே இன்றைய நாளிலே நாம் அதிகமான நேரத்தை ஜெபத்திற்கு கொடுப்போம். இயேசு காலெடுத்து வைக்கின்ற இடமெல்லாம் அவருக்கு கண்ணுபடியாக பிடித்த பொழுதும் கூட இந்த ஜெபத்தினால் மறுபடியும் அவர் புதிய தெம்பு பெற்று தன்னுடைய பணியை செய்வதற்காக வருகின்றார். எனவே உங்களுடைய நல்ல பணி, ஆசீர்வாதம் மிகுந்த பணி வாழ்க்கையிலே நீங்கள் வேலை செய்கின்ற இடங்களிலே துன்ப துயரங்கள் வந்தால் நீங்கள் துவண்டு போகாமல் இயேசு கூட இருக்கிறார். அவர் உங்களை ஒரு பொழுதுமே கைவிட மாட்டார். வாழ்வில் துன்பம் வந்தால் அது நன்மைக்கு தான் என்று நினைத்து கொண்டு கடவுள் மீது பாரத்தை போட்டு ஜெபத்திலே வாழ்வை நாம் தொடர இன்றைய நாளிலே நாம் அதிகமாக ஜெபிப்போம். கடவுள் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிக்க இன்றைய நாளிலே நான் வேண்டுகிறேன். God bless you.